இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நெறைய ஆண்கள், ஏதாவது ஒரு விதத்துல ஏன் திரும்ப திரும்ப ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிறாதீங்க. இல்ல சப்போர்ட் பண்ணா தப்பு இல்லையே. பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் நம்ம பேசுறோம், பெண்களுக்கும் ஆமா. பேசுறோம். அதனால தான் கேட்கிறேன். அதுல் சுபாஷ் என்ன செஞ்சிருக்கணும்? அ அவர மாரி நாமளும் வந்துறக்கூடாது, இந்த நிலைமை நமக்கும் வந்துறக்கூடாதுன்னு நெனைக்கிற நபர்களுக்கு நீங்க சொல்ல நெனைக்கிற விஷயம் என்ன மேடம்? சொல்ல நினைக்கிற விஷயம் தற்கொலை என்பது கோழைத்தனம் அப்படின்னு நான் சொல்வேன். ஆனா என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடம் பேசும்போது, சாகணும்னு துணிஞ்சா மேடம், அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? அந்த கடைசி நிமிஷம் மாடியிலிருந்து குதிக்கணும்னா கூட அது எத்தனை பெரிய தைரியம் தெரியுமா? அட முட்டாளே, அதுவா தைரியம்? பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து நிற்கிறது தைரியம். துணிச்சலாக போராடுவது தைரியம். வெற்றியை நோக்கி நடை பயிலுவது தைரியம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். போராடணும். 8 வழக்கு என்ன 10 வழக்கு தான் போடட்டுமே, என்ன ஆயிடும்? ஆனா நான் அவருடைய விஷயங்களை படிச்ச பொழுது, நீங்க சொன்னீங்கல்ல அது 24 பக்கம் கடிதத்துல படிக்கும்போது, அவர் தன் மகனுக்கு எழுதுறார். அந்த அந்த பரிதாபம் இருக்குது பாருங்க. தன்னுடைய குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்து, அந்த குழந்தையை வைத்து தன்னை இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அந்த மனிதனுக்கு முழுக்க முழுக்க இருக்கு. தந்தையா. அப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறப்பதற்கு 2 பேரும் தேவை. நான் IVF அதெல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டேன். பொதுவா நார்மலி இதுதான். அப்போ ஒரு குழந்தை என்பது யாருக்கு உரிமையானது, சொந்தமானது? 2 பேருக்கும் சொந்தமானது. 2 பேருக்கும். கரெக்ட் தானே? ஆனா ஏன் உங்க சட்டம் சொல்லுது, குழந்தை பிறந்து முதல் நாள்ல இருந்து 5 வருஷம் முடிகிற வரைக்கும் பெண்ணுக்கு பாதுகாப்பாளர் உரிமை, 5 வருஷம் முடிஞ்ச உடனே 6வது வருஷத்திலிருந்து 18வது வருஷம் வரைக்கும் ஆணுக்கு உரிமை. அது எப்படிங்க செல்லும்? இதை எதிர்த்து பெண்கள் நாங்க ரொம்ப காலமா போராடிட்டு இருக்கோம். இன்னும் சட்டத்துல இருக்கு. இன்னும் இருக்கு.